வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் வந்திருக்க மகிழ்ச்சியான செய்தி. தீபாவளிக்கு ரேஷன் கடைகளில் வந்திருக்க அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னென்ன? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்க இருக்காங்க. இது குறித்து வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைட்டில் ஃபோட்டோ தம்ப்லைன்லே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025ஆம் ஆண்டுக்கான நிறைய அரசு தரப்பிலிருந்து ஸ்கீம் அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தீபாவளி தினத்தன்று நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய 5000 ரூபாய் தொகை முடிவு செஞ்சுருக்காங்க. சரிங்களா? தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா NPHH, PYY, AYY இந்த வகை கார்டு வைத்திருக்கும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 5000 ரூபாய் தீபாவளி தினத்தன்று தீபாவளி பரிசாக வழங்க முடிவுகள் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? இதை பற்றின முழுமையான தகவலை பார்க்கலாம் வாங்க. ஸோ தீபாவளி பரிசுக்காக டோக்கன் எப்போ இருந்து வழங்க இருக்காங்க, எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்த தேதியில் இருந்து வழங்க இருக்காங்க அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் அட்டை ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன்கள் பெறலாம். ஸோ இதன் ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் நிறைய திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்க. அது எப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதற்கட்டமாக மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் மகளிருக்காக மாதம் மாதம் வழங்கிட்டு இருக்க ஒரே அரசு ஸோ நம்ம ஸ்டாலினுடைய அரசு, தமிழக அரசு வழங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மகளிர் உரிமை தொகை 1000 கிடைப்பது உறுதியாக்கப்பட்டுள்ளது. அதே போல் இப்போ தீபாவளிக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்காங்க. ஆல்ரெடி சுதந்திர தினத்தன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டார். அதே போல் GST குறைப்பில் சர்ப்ரைஸ் கொடுத்தது போல் தமிழக அரசும் விரைவில் நமக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுக்க இருக்கு. தீபாவளிக்கு முந்தைய நாட்களில் இந்த சர்ப்ரைஸை அறிவிக்க போகிறதாக தகவல்கள் வந்திருக்குங்க. முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் 25, 2025 அக்டோபர் 5, 6 தேதிகளில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக தமிழக அரசு இந்த தகவலையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து தமிழகத்தில் இந்த டோக்கன்கள் எல்லாமே வழங்குறாங்க. ரேஷன் கடைகளில் 5000 ரூபாய் பெறத்துக்கான டோக்கனை நீங்கள் எங்கே பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற ரேஷன் கடைகள் மூலமாக பெற்றுக்கலாம். எல்லாம் கூட்டுறவு வாணிப கழகங்கள் மூலமாகவும் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ரேஷன் கார்டு காட்டிட்டு உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு உண்டான டோக்கன் பெற்றுக்கலாம். டோக்கன்கள் அனைத்தும் விரைவில் வழங்கப்படுகிறது. ஸோ டோக்கன் மட்டும் தான் கொடுக்குறாங்க, காசாக மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.